இந்த ரெண்டு பேரும் பேசும்போது யார் யாரை அவர்களே அவர்களே என்று அவர்கள் விழித்தார்களோ அவரையெல்லாம் நானும் அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நேராச்சு, 3 தரம் மழை வந்தாச்சு. இன்னும் அவர்களே சொல்லி அதுக்கு வந்து அதுக்குள்ள மழை வந்துடும். ஆனால் இந்த பொதுக்கூட்டத்துக்கு 6:30 மணிக்கு புறப்பட்டவன் சற்றொப்ப 9 மணிக்கு வந்து சேர்ந்திருக்கேன். காரம்பாக்கம், இந்த ராமாவரம், அப்புறம் இந்த தொகுதி என்ன தொகுதி மதுரவாயல், எல்லா தெருவையும் காட்டி, நந்தம்பாக்கம் காட்டி எனக்கு வந்த கோபத்தில் திரும்பி போயிட்டு இருக்கும். அது என் சுபாவம். ஆனால் இன்னைக்கு என்னமோ சரி நாமளும் பார்ப்போம் ஊரன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். இவ்வளோ தூரமா? அன்னைக்கு சண்முகம் இருந்தப்போ பக்கத்தில் வந்துட்டா அது எப்படி? ஏன் அந்த வழியாக கூட்ட வர மாட்டீங்களா இப்போ? இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் கூட்டத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் திருப்பி 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 அடேங்கப்பா, மகா பொறுமைசாலி வேணும். ஆகையினால பொறுமையின் எல்லையில் என்று கடந்து இங்க வந்து சேர்ந்திருக்கேன். நம்முடைய டிஆர் பால் வராரா? சொன்னார் காரம்பாக்க சண்முகம் ஒரு தொகுதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று சொன்னார். இந்த மாவட்டத்தில் எல்லாருமே அப்படிதான். ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்தவர் நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்கள். 24 மணி நேரமும் இதே வேலை தான். இந்த கொரோனா வந்தப்போதான் வேற வேலை, இப்பெல்லாம் இதே வேலை தான். நான் அவர் பார்த்தேன், இந்த செய்திகள் வாசிப்பது விமலான்ற மாதிரி செய்திகள் யார் யார் இதில் கலந்துக்கிட்டாங்கன்றத ஒரு தொகுப்பை சொன்னார். ஒரு மாவட்ட கழக செயலாளர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை மனதிலே நிறுத்தி அதை தொகுத்து சொல்லுவதே ஒரு அழகு. அவர் தான் மாவட்ட கழக செயலாளர். எனக்கு எப்பொழுதுமே மா சுப்பிரமணியத்தின் மீது எனக்கு அந்த பெரிய ஒன்று. அவர் இந்த பகுதியில் எல்லாரையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார். அதற்காக என் பாராட்டு. அவருக்கு உறுதுணையாக இருந்த கழகத்தினுடைய தளபதிகள் அனைவருக்கும் என் பாராட்டு. இந்த பகுதியில் நம்முடைய கணபதி அவர்கள் பெரும்பாலான வாக்குகளை வாங்கி கொடுத்து இந்த தொகுதியிலே நற்பெயரோடு விளங்குவதற்காக அவருக்கும் என்னுடைய பாராட்டு. கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த தலைவரோடு நாம் நீண்ட நாள் பழகி இருந்தோமோ, எந்த தலைவரோடு சேர்ந்து பணியாற்றினோமோ, எந்த தலைவரோடு சேர்ந்து கட்சியிலே விளங்கினோமோ, சட்டமன்றத்தில் இருந்தோமோ, அமைச்சரவையில் இருந்தோமோ, அப்படியெல்லாம் இருந்த ஒரு தலைவர் என்னை பொறுத்தவரையில் 53 ஆண்டு காலம் அந்த இமயத்தின் இடுப்பிலேயே இருந்து வளர்ந்தவன் தான். அவ்வளவு பெரிய தலைவரோடு இருந்து அவர் மறைந்து அவருக்கு எடுக்கின்ற 100ஆண்டு விழா நிறைவு விழாவிலும் நாம் பங்கேற்கிறோம் என்பது உள்ளபடியே நாம் பெருமைப்படத்தக்க ஒன்றுதான். காரணம்,
தலைவர்கள்ல பல வகை உண்டு. ஒன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று சோசியல், சமூக நோக்கம். அரசியல் தலைவர்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். மக்களிடத்திலே போவது, ஓட்டு வாங்குவது, முடிந்தால் காரியங்கள் செய்வது, மறுபடியும் தேர்தலில் நிற்பது, மறுபடியும் தோற்பது, ஜெயிப்பது, ஆட்சி அமைப்பது. அதோடு அரசியல் தலைவர்களுடைய பணி முடிந்து விட்டது. ஆனால் சமுதாய நோக்கம் கொண்ட தலைவர்களுக்கு முதலில் அவர்களுக்கு சமுதாய நோக்கம்தான் முக்கியம். இந்த கட்சி ஆரம்பித்த பொழுது யாரும் தேர்தலில் நிற்போன்னு தெரியாது. தேர்தலில் நிற்கிறோமா வேண்டாமா என்றதுக்கே ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியவர் அண்ணா அவர்கள். ஆக இந்த கட்சியை ஆரம்பிக்கிற பொழுது, இந்த கட்சிக்குள் அடியெடுத்து வைக்கிற பொழுது, என்னை ஒத்த வயதுடையவர்கள், என்னை விட சீனியராக இருக்கக்கூடியவர்கள், எதற்காக இந்த கட்சிக்கு வந்தோம்? அறிஞர் அண்ணா கேட்டார்கள், திராவிட நாடு, அந்த திராவிட நாடு கிடைக்கும் என்ற எண்ணத்திலே தான் இந்த கட்சிக்குள்ளே நுழைந்தோம். ஆனால் அந்த மயத்தான கொள்கை இடையிலே விளைய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதற்கு பிறகும் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டை கொள்கை விடுகிற பொழுது சொன்னார், பிரிவினை கேட்கிற அந்த கோஷத்தை தவிர அதற்காக எடுத்து வைத்த காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த காரண காரியத்துக்காக அதை வேகமாக செயல்படுத்த வேண்டுமானால் ஆட்சி எந்திரம் நம் கைக்கு வர வேண்டும். அந்த ஆட்சி எந்திரம் கைக்கு வந்தால்தான் நாம் சொல்லுகிற சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியும். நீண்ட நெடுங்காலமாக இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பல நூற்றாண்டுகளாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சங்கரலிங்க நாடார் என்கிறவர் விருதுநகரிலே உண்ணாவிரதம் இருந்து இறந்தே போனார். அப்பொழுது கூட இந்த நாட்டுக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்றால் தான் தெரியும். எனவே இதை தமிழ்நாடு என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று சொன்னார்கள். நாம் அப்பொழுது திருப்பி கேட்டார் அண்ணா அவர்கள், இந்தியா என்றால் தான் உலகத்துக்கு தெரியும், அதை பாரத் என்று மாற்றிருக்கிறீர்களே எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். ஆக அதே போன்று, ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. பெண்களுக்கு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று 1000 முறை கேட்டோம். அதை செய்ய முடியவில்லை. இந்த நாட்டுக்கு இந்தி தமிழ், ஆங்கிலம் தமிழ் 2 தான் தேவை, இந்தி தேவையில்லை, இருமொழி கொள்கை போதும் என்று 1000 மேடையிலே முழங்கினோம், மாநாட்டிலே பேசினோம், எடுபடவில்லை. ஆக இவற்றை நிறைவேற்றுமானால் ஆட்சி வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக சமுதாய நோக்கு உள்ளவர்கள் கருத்தை நடைமுறைப்படுத்த ஆட்சி சக்கரம் வேண்டும் என்றார்கள். அந்த ஆட்சி சக்கரம் அண்ணாவுக்கு கிடைத்த பொழுது இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டார். உலகத்துக்கு தெரியாமலா போய்விட்டது? யார் யார் அன்றைக்கு எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் அறிஞர் அண்ணா ஒரு வாலிபரை போல் நான் தமிழ்நாடு என்று சொல்லுவேன், நீங்கள் அத்தனை பேரும் வாழ்க என்று சொல்ல வேண்டும் என்று 3 முறை தமிழ்நாடு தமிழ்நாடு என்று அண்ணா அவர்கள் குரல் கொடுத்தார்கள். எல்லோரும் எழுந்து நின்று வாழ்க வாழ்க என்று சொன்னார்கள். ஆகவே ஆட்சி சக்கரம் இருக்கிற பொழுதுதான் நாம் நினைப்பதை நடத்துகிற முடியும். நாம் அதிகமான சமூக சிந்தனை உள்ளவர்கள். அதே போன்றுதான்
சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் அது நடக்கவில்லை. அண்ணாதான் அதை முடிவாக்கி காட்டினார்கள். இந்தி, தமிழ், ஆங்கிலம் இருமொழி போதும் என்பதையும் சட்டமாக்கி விட்டார்கள். இந்த மூன்றையும் ஒரே நாள் செய்து முடித்துவிட்டு அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தை சொன்னார்கள், இதை மாற்றி எழுதுவதற்கு எந்த கொம்பனும் பிறக்க முடியாது தமிழ்நாட்டில் என்று சொன்னார். இதுவரையிலே எந்த கொம்பனும் பிறக்கவில்லை. இதை மாற்றி அமைக்கிற தைரியம் எவருக்கு ஏற்படவில்லை. அவருக்கு பிறகு அதிகமான சமுதாய நோக்கம் கொண்டவர் தலைவர் அவர்கள். ஆகவே ஒரு அரசியல் தலைவர் என்பதை விட அவர் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்சியை பலமாக தேடினார் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு ஆண்களோடு சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று நம்முடைய சுயமரியாதை கொள்கை. அந்த கொள்கையை நிலைநாட்ட பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்ற சட்டத்தை போட்டு காட்டினார். பெண்களும் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் அவர்கள் அதிக இடங்களை பெற வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை. ஆனால் கையில் இருக்க சட்டம் பஞ்சாயத்து, அதில் 33% பெண்களுக்காக ஒதுக்கினோம். இன்றைக்கு போய் பார்த்தால் பல யூனியன்களிலே சகோதரிகள் தான் இன்றைக்கு அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாயத்து யூனியனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பெண்களுடைய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு பல திட்டங்களை நிறைவேற்றி காட்டியவர் கலைஞர் அவர்கள். உழுபவனுக்கே நிலம் சொந்தம், இருப்பவனுக்கே வீடு சொந்தம். இதை சொன்னோம். ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் அவர்கள் குடியிருப்பு மனை மசோதாவை நிறைவேற்றி காட்டினார்கள். அப்பொழுது சட்டசபையிலே மணலி கந்தசாமி இருந்தார். மணலி கந்தசாமி கம்யூனிஸ்ட் கட்சியிலே பெரிய புரட்சிவாதி. அவர் பல ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தார். அவர் தலைமறைவாக இருக்கிற பொழுது அவருடைய மனைவி கர்ப்பமாகிவிட்டார்கள். சில நேரங்களில் அப்படி வந்து போயிடுவார்கள் தெரியாமல். கோர்ட்டிலே கொண்டு போய் நிறுத்தி கேட்டார்கள், உன் கணவர் தலைமறைவாக இருக்கிறார், நீ எப்படி கர்ப்பமாக இருக்கிறாய் என்று கேட்டார். நான் எப்படியோ பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட தியாகி அவர் சொன்னார், குடியிருப்பு மனை மசோதா, குடியிருப்பவருக்கு அந்த இடம் தான் சொந்தம் என்பதற்காக நாங்கள் ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம், சிறைச்சாலையிலே வாடி இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட எந்த சிரமம் இல்லாமல் ஒரு சொட்டு மையிலே அந்த தட்டு கொண்டு வந்தீர்களே, நீங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்று கலைஞரை அன்றைக்கு பாராட்டினார்கள். அதே போன்று எந்த திட்டமானாலும் சரி, கோயில் கூடாது என்பதல்ல, கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலேயே இன்று என்டோன்மெண்ட் போர்டு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கும் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கு 1000 கொள்கை உண்டு. ஆனால் நிர்வாகத்திலே வருகிற பொழுது மக்களுக்கு எது தேவையோ அது செய்து காட்டுகிறது கலைஞர் அவர்கள். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருந்தவர்கள். தலைவரை போல் அதிகமான திட்டங்களை நிறைவேற்றியவர்கள் வேறு யாரும் கிடையாது. அதே நேரத்தில் அரசியலிலேயும் ஒரு ஆண் தன்மையோடு இருந்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவருக்கு இருக்கின்ற பெரிய பலம் அஞ்சாமை, எவருக்கும் பயப்படாத தன்மை. முதலாக அண்ணா இறந்த பிறகு அவர் டெல்லிக்கு போகிறார். கூட மாதவனை அழைத்துக் கொண்டு. மொரார்ஜி தேசாய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 5:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு வருவதாக
அப்பாயின்மெண்ட். உங்க ஊருக்கு வர்ற டிராபிக் மாதிரி அங்க டிராபிக் அதிகம். ஒரு 10 நிமிடம் லேட்டா போயிட்டார். மொரார்ஜி தேசாய் சொன்னார், வீட்டு வேலைக்காரன் நினைக்கிறேன், என்ன நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டார். அது சொல்லுவார், அதுக்கு பிறகு அந்த வார்த்தை கேட்ட பிறகு எனக்கு அந்த நாற்காலியிலே உட்காருகிற பொழுது முள்ளின் மீது உட்காருவதை போல் உட்கார்ந்தேன் என்பார். பிறகு எங்கே வந்தீர்கள்? அடுத்த அவர் கேள்வி. தலைவர் அப்பொழுது கூட பணிவன்போடு நீதி கேட்பதற்காக வந்திருக்கிறேன். அப்போது சொன்னார், நிதி எங்கே கொட்டி கிடக்கிறது? என் வீட்டு தோட்டத்தில் நான் பணங்காய்க்கிற மரம் இருக்கிறதா, அறுத்து கொடுக்கிறார். அதுவரையில் பொறுமையாக இருந்த தலைவர் திருப்பி சொன்னார், பணங்காய்க்கும் மரமே உலகத்தில் கிடையாது, பின் உன் தோட்டத்தில் எப்படி முளைக்கும் என்று கேட்டார். மொரார்ஜி தேசாய் அசந்து போய்விட்டார். அந்த கலைஞருக்கே உரிய அந்த பாணியை துண்டை உருவி மேல நின்று கையை நீட்டி பேசிய பொழுது கப்சு புனைத்தார் மொரார்ஜி தேசாய். அந்த ஆளுமை தலைவருக்கு உண்டு. எம்ஜிஆர் நாம பிரிஞ்சிட்டோம். பிஜு பட்நாயக் வந்தார். எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற அந்த ஆளுமைதான் ரொம்ப பிடிக்கும். வந்தார். சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்காந்து பேசுனாங்க. பேசி அதுக்குள்ள கலைஞர் வீட்டுக்கு வந்துட்டார். எம்ஜிஆரோடவே உட்காந்து பேசியிருந்தார் பிஜு பட்நாயக். அப்போ சொன்னார், சரி நீங்க வந்து பெரியவங்க பேசுறீங்க, ஒத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை ஆட்சியில. என்னமோ வந்து உட்கார வச்சாங்க, ததகா பதகான்ட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் 2 கட்சி ஒன்னாயிடுறோம். தலைவர் முதலமைச்சராகவே இருக்கட்டும், நான் வேண்டாம் கட்சி தலைவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரொம்ப குஷி. ஆஹா, பிரச்சனை சால்வ் ஆகி போச்சு ரொம்ப. உடனே ஒரு போன் போட்டார் கோபாலபுரத்துக்கு, கருணாநிதி சக்சஸ் வந்தது, வா வா சீக்கிரம். என்ன அப்படின்னு கேட்டார். இது மாதிரி நீயே சீஃப் மினிஸ்டர் ஆகலான்னு ஒரு இந்தியா ஒத்துக்கிட்டார். அவர் வேணா கட்சி தலைவராக இருக்காரான்னார். அப்ப சொன்னார் கலைஞர், எம்ஜிஆர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல, நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அலெக்சாண்டர் அவன் நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தான், சீலம் நதிக்கரையில் வந்தான். போரஸ் மன்னன் எதிர்த்தான். ஆனால் அலெக்சாண்டர் பெரிய சைனியம், போரஸ் மன்னன் தோற்று விட்டான். அவரை கூட்டு வந்து உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அவன் என்னை ஒரு அரசனாக நடத்து என்று கேட்டான். போ, உன் ராஜ்யத்தை ஒரு கொடுக்கிறேன் என்று அலெக்சாண்டர் சொன்னான். அது சொல்றார் தலைவர், அவர் என்ன அலெக்சாண்டரா ஜெயிச்சிட்டு சீஃப் மினிஸ்டர் பதவியா அந்த எடுத்துக்க போ என்று சொல்ல, நான் அது ஏற்க என்ன போரஸ் பண்ணானா என்று கேட்டார். அந்த பிஜு பட்நாயக் அசந்து போயிட்டார். அண்ணா அடிக்கடி அவர் சொன்னார், அன்னைக்கு தலைவர் அண்ணா அடிக்கடிக்கு சொல்லுவார், தலையை வெட்டிட்டு சிம்மாசனம் வைக்க பார்க்கறாயான்னார். தலையை வெட்டிட்டு சிம்மாசனம் வைக்க பார்க்கறா எனக்குன்னார். அந்த ஆளுமை கேட்டார் சபையில். ஆண்டே, திஸ் இஸ் தேர்ட் ரேட் கவர்மெண்ட். உங்களுடைய தேர்ட் ரேட் கவர்மெண்ட். இஸ் இட் எ கவர்மெண்ட்? நோ, இஸ் எ தேர்ட் ரேட் கவர்மெண்ட். 3ஆம் தர சர்க்கார். தலைவர் எழுந்தார். மன்னிக்க வேண்டும் ஆண்டே அவர்களே, நீங்கள் சொல்வதை போல் இது 3ஆம் தர சர்க்கார் அல்ல, 4ஆம் தர சர்க்கார். ஆமாம், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று சொல்லுவீர்களே, அந்த சூத்திரனுடைய ஆட்சி இது 4ஆம் தர சர்க்கார். அந்த வேகம், அந்த சாதுரியம் வேற எவருக்கு வரும் இருக்கிறது?
அவரை போல் அந்த ஆட்சி திறனை இந்திரா காந்தியை பார்க்க போறார். வாங்க, உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜனாதிபதி யாரை போடலான்னு. நீங்க யாரையாவது ஒரு பிராமணனை பார்த்து வச்சிருப்பீங்களே? ஆமாண்டாங்க. ஆமா, நோ, ஒரு பிற்பட்டவங்களை போடுங்க. எங்க கட்சியில் யார் பிற்பட்டவன் இருக்கான்னா உடனே தலைவர் சொன்னார், உங்க ஹோம் மினிஸ்டர் இருக்கார் ஜெயில் சிங், அவரை போடுங்க. இஸ் எ பேக்வர்ட். அந்த அம்மாவுக்கே தெரியல. இஸ் எ பேக்வர்ட். தவானை கூப்பிட்டு கேட்டாங்க, தவான் இஸ் எ பேக்வர்ட்? எஸ். பொற்கொள்ளர். உடனே எஸ். கருணாநிதி சேஸ் இட்ஸ் எ குட். then appointed the president of India. அவர் நேராக வந்தார். நான் இவ்வளோ உயர்ந்தா என்ன பிரயோஜனம், என்னை தூக்கி வச்சு தலைவர் இல்லையா, எங்கள் எம்எல்ஏ கூட்டத்தில் பேசினார். அதே மாதிரி கடைசியா போனோம். மதியம் போய் பேசிட்டு வந்தார் ஜனாதிபதிக்கு. அண்ணா நீங்க யாரை முடிவு பண்ணிருக்கீங்கன்னா, என்னையா எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்களே இருக்கிறது, ஒரு லேடிஸ் வந்தா என்னன்னு ஆரம்பிச்சுட்டீங்களே உங்க தொழில் அப்படின்னு நான் இல்லை யாரும் சொல்லியிருக்கேன். உடனே சோனியா காந்தி அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆள் யாருன்னாரு, சாயந்தரம் பிரதிபா பட்டேல் சொன்னார். அதனால தான் அந்த பிரதிபா பட்டேல் அறிவிக்க உடனே டெல்லி இங்கே வந்து முதல் ஊர்வலத்தை கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு இது இருக்கணும். அதெல்லாம் தலைவர்கிட்ட இருந்தது. அந்த தலைவர் கடைசியில் சொன்னாங்க எமர்ஜென்சி. ஒரு தீர்மானத்தை எழுதினார். அந்த தீர்மானத்தை இன்னைக்கு படிச்சா கூட கல்ல தண்ணி வரும். எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. எழுதினார். அடித்தல் திருத்தல் தான் எழுதினார். தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம். இந்திரா காந்தி ரகுராமையான்னு ஒரு மினிஸ்டர் சென்னைக்கு அனுப்புறாங்க. கருணாநிதி கிட்ட சொல்லுங்க, ஒரு காலத்தில் காங்கிரஸ் சிண்டிகேட் இண்டிகேட் பிரிஞ்சது. அப்போ என் ஆட்சிக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு. அப்போ எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காமல், எந்த விதமான பேரம் பேசாமல் 25 எம்பிக்களை எனக்கு ஓட்டு போட வைத்தவர் கருணாநிதி. என் ஆட்சியை காப்பாற்றினவர் அவர். இந்த எமர்ஜென்சி எதிர்த்து என்னை எதிர்த்து இப்போ தீர்மானம் போட்டிருக்கார். அவருக்கு உரிமை உண்டு போடுறதுக்கு. அவர்கிட்ட சொல்லுங்க, இத்தோட விட்டு சொல்லுங்க, இந்த தீர்மானத்தோட வேற ஒன்றும் பேசுவானான்னு சொல்லுங்க. அவங்களுக்கு 5 வருஷம் முடியுது, இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன், 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் தர்றேன் விடுனார். தலைவர் சொன்னார், நான் யாசகம் கேட்கவில்லை, இந்தியாவுக்கு அவருடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற விரும்புகிறேன். அதே அன்றைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் எதிர்க்கிறேன். அதே காந்தி சொன்னார். அதே இந்திரா காந்தி மறுபடியும் வந்து கேட்டவர் சொன்னார், மன்னிப்பு கேட்டால் தான் ஏற்றுக்கொள்வேன் சொன்னார். அந்த அம்மா அவ்வளோ கூட்டத்தில் மன்னிப்பு கேட்டது. ஆகிய நான் சொன்னான், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக சொன்னார். சாதுரியம். அத்தனை பேர் இருப்பாங்க சார். அப்பெல்லாம் நிறைய இந்த கூட்டம் என்டிஏ கூட்டம் அது இது நடக்கும். நான் கூட போயிருக்கேன். எல்லாரும் என்ன பேசினாலும் தலைவர் என்ன சொல்றார் அப்படின்றதான் இருப்பார். தளபதி கூட சொன்னேன், அப்பா அவ்வளவு பேர் பேசுவான், ஆனா எல்லாரும் உங்க அப்பா அப்பாவத்தை பார்ப்பான். அந்த மாதிரி நீ சர்வகட்சி தலைவர் போறல்ல, நீ பேசு, எல்லாரும் உன் முகத்தை பார்க்கணும். அந்த மாதிரி வா சொல்லு, அப்படி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லு. அதுக்காக தலைவர் வேகமா பேச மாட்டார், பாயிண்டாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருந்தார். உலகத்தில் நீ நினைச்சு பாருங்க, அரசியல்வாதி அவர் தான், தமிழறிஞரும் அவர் தான், சினிமாவிலையும் அவர் தான், நாடகத்திலையும் அவர் தான், சிறுகதையிலும் அவர் தான், கவிதையிலையும் அவர் தான், எதில் எடுத்தாலும் அவர் தான் முதல். சட்டசபையில் முதலமைச்சராக இருக்கிறதுக்கோ அவர் தான் முதல். பட்டு பட்டு நடிப்பார் கேள்விகள். சீஃப் மினிஸ்டர் முதல் கேள்விக்கு வர்றார்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருட்களை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் எழுந்து படிக்கிறார். ஃபர்ஸ்ட்
அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கேள்வி தான் 99 வகையான பொருள்களை நாப்தாவில் தயாரிக்கலாம். அந்த 99 வகையான பொருள் என்ன என்று கேட்டால் 1 2 3ன்னு 99 பொருளையும் படிச்சார். படிச்சுட்டு அப்படி உட்கார்ந்தார். தலைவருக்கு பின்னாலே ஒரு சீட்டு, இந்த ஆறுமுகம்னு ஒருத்தர், அரியலூர் ஆறுமுகம்னு, அவர் கையை தூக்கினார். மதிய ஸ்பீக்கர் ஆறுமுகம் அப்படின்னார். அவர் கேட்டார் கேள்வி, நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருட்களை தயாரிக்கலாம்? அதுதான் மெயின் கேள்வி. 99 வகை சொல்லலாம்னு சொன்னாரு. படிச்சாரு. இவர் அதே கேட்கிறார், நாப்தாவிலிருந்து என்னென்ன துணை பொருள் தயாரிக்கலாம்? தலைவர் கூறாரு சொன்னார், காது கேட்கும் கருவி செய்யலாம். காது கேட்கும் கருவி செய்யலாம். அந்த மாதிரி எதுலையுமே சார் நம்பர் 1 நான் சொல்லுவேன் தலைவர்கிட்ட, அண்ணே அரசியல் நீங்க தான், சினிமாவில் நீங்க தான், எல்லாத்துல நீங்க தான், சீட்டாட்டத்தில் நீங்க தான். என்ன ஆமா, ரம்மியில் அடிக்கவே முடியாது. தப்பு 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 நினைச்சிடுவாரு. நான் எண்ணி பார்க்கறேன், ஐயோ எங்க ஆடு எண்ணி பார்க்கறேன். அது ஜெயிப்பாரு. ஜெயிச்சோட அவருக்கு என்ன தெரியாது, இந்த காசெல்லாம் உள்ளபடியே சொல்லுங்க. நான் தலைவரோட இருந்தவன், அவருக்கு சில்லறையா கூட படுறது என்னவே தெரியாது. நாங்களும் எண்ணி கொடுப்போம். உடனே எல்லாரும் 10 10 20 30 40 சுற்றி இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவார். அவர் சொல்லுவார், இந்த சீட்டு இடத்துல கார் வாங்கினியான்னு. என்எஸ்கே கொட்டாரா, கருணாநிதி வா சீட்டு ஆடலான்னு. ஐயா என்கிட்ட காசு இல்லைண்ணா, நான் அவனை கடை தரேன்னா. சரி கொடுக்குறேண்ணா. அங்கே எல்லாருக்கிட்டையும் ஜெயிச்சுட்டாரா. இவர் எவ்வளோ ஜெயிச்சுன்னு கேட்டாரா, 25,000 ஜெயிச்சுனாரா. என்எஸ்கே அது கொடுன்னு வாங்கி அவர் 10,000 போட்டு அவருக்கு ஒரு கார் கொண்டாந்து விட்டார். அதான் ஃபர்ஸ்ட் கார். அது மேலே ரம்மி ரம்மின்னு எழுதிருக்கலாம் என்ன நான் தலைவர்கிட்ட. அது மாதிரி ஒரு தலைவர் உள்ளபடியே சார், அவர் மாதிரி ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை. அது மாதிரி இறக்கப்படுறவரையும் பார்க்கல. நான் தான் தலைவர்கிட்ட அடிக்க சொல்றேன், ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நீங்க தான் உதாரணம். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நீங்க தான் உதாரணம். எப்படியா ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு தலைவருக்கு ஒரு நாள் இந்த ஒருத்தர் ராஜாமணின்னு ஒருத்தர் கடையை நில்லுக்காரன். தலைவர் ரொம்ப வேண்டியவன், எப்போ வந்தாலும் சண்டை கடை போட்டுக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு நானும் தலைவர் தான் போனோம் ஆஃபீஸுக்கு. அவர் தலைவர் அன்னைக்கு டல்லாகவே இருந்தார். உள்ள நுழைஞ்ச உடனே தபானு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆய்வுன்னு என்னென்ன படப்பட கத்திருந்தான். இவர் டக்குன்னு கோவம் வந்துடுச்சு, நிறுத்துறா, என்ன நீ பெரிய விஷயமா, உன்னை பற்றி எல்லாம் தெரியும் போ அப்படி இப்படி. இவர் கொஞ்சம் வேகமாக பேசிட்டார். அவன் அழுதுகிட்டே போயிட்டான். இவருடைய உட்கார்ந்தார் ரொம்ப நேரம். அப்புறம் சொன்னார், துரை நான் அவனை ரொம்ப திட்டிட்டேனா? அவளை திட்டிருப்பீங்க. நான் பையா பாவம் இங்கே தான் இருப்பான் கூட்டாண்டாரு. அவன் எங்கன்னா போயிட்டு இருப்பான். யோ போய் கூப்பிட்டாயான்னு. அவன் ஆட்டோக்கு நின்றுனான். வாயா தலைவர் கூப்பிட்றான். இது திட்டான் வாயா. உள்ள நுழைஞ்சான் சார். ராஜாமணி என்னை மன்னிச்சிடுப்பா, நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். எவன் சார் சொல்லுவான்? எந்த தலைவர் சார் சொல்லுவான்? இது பாரு, இவன் ஒரு நாள் வாங்கன்னு வாங்கினார். 2 பேருக்கும் சரியான தகராறு. இவன் பாரு, இவன் ஊர் சரியான வெறியா. இவன் ஊர் வேண்டாம், ஆனா நீ வேண்டாம், நீ தலைவர் நான் தலைவனா. அந்த அளவுக்கு போயிட்டார் தலைவர். நான் பாலு சொல்லுவாங்க. அவர் அவனை ஆறான் என்கிட்ட வாதமாக பண்ணுற நீ அப்படின்னாரு. அவன் பாவம் இறங்கி போயிட்டான். அவர் தலைவர் சொன்ன, தர நான் குளிச்சுட்டு வரேன், உட்கார நீ. குளிக்க போனவர் குளிக்கல. கொஞ்ச நேரம் பாத்ரூம் வெளியே வந்துட்டேன். தர நான் யோசித்து உட்காந்து பார்த்தேன், அவன் சொன்னது தான் ஏன் கரெக்டு, அவன் சொன்னது தான் ஏன் கரெக்டு. அவன் எங்கன்னா போயிருப்பான், அவனை கூப்பிடுனாரு. அவன் இந்த நேரம் தாமரத்தை தாண்டி போயிருப்பான்னு. ஓ கூப்பிடியான்னாரு. அவனை கூப்பிட்டா வரவே மாட்டான். ஐயோ வாயா தலைவர் கூப்பிடுறாரு. அப்படி ஒரு தலைவர் திட்டுவாரு, கூப்பிட்டு வாயானார். வந்தார். அவன் ஏறும்போது கேட்டான் சார் பாலுக்கிட்ட, பாலு நீ சொன்னதான்பா கரெக்டு, ஐ வெரி சாரி, மன்னிச்சுக்கப்பா, ஒரு ஓன் பண்ணிட்டேன். யார் சார் சொல்லுவாங்க?
தலைவர். எந்த எந்த யார் எங்க இருந்தாலும் நோட்டில் பிடிச்சிருவார் சார். காரில் போயிட்டே இருப்போம், அந்த எதிரில் ஒரு புள்ளி மரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த கேட்டில் வருவார் அவர். அந்த மரத்தோட ஒருத்தர் ஒட்டிக்கிட்டு இருந்தான். மரத்தோட கார் போனோன்னு டக்குன்னு சார் அந்த மரத்தில் ஒட்டிக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறான். அவனை கூப்பிட்டுனார். கூப்பிட்டோம், ஏன் கூப்பிட்டு நிற்கிறேன் அப்படின்னார் அவர். நான் வந்தேன் பார்க்கலாம். ஏன் இப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, வீட்டுக்கு போய் வந்தியா, அப்படி இப்படி கேட்டிருந்தார். சரி நீ அப்புறமா சாப்பிட்றா. சாப்பிட்டுருக்க மாட்டேன். பாக்கெட்டில் கை விட்டார். இவ்வளோ கத்தியாக ஒரு பணம் வந்தது. தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டார். நான் கேட்டானோ யார் என்ன இது. நான் வந்து குளித்தலில் நிற்கும்போது அந்த ஊரில் ரோடே கிடையாது, சைக்கிளில் தான் போக முடியும். அந்த தேர்தல் முழுக்க என்னை டபுள்ஸில் உட்கார வச்சு சைக்கிளில் சுத்தனவை வந்தான் முத்து அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு வர சொல்லி சாப்பிட வச்சு விட்டார். அந்த மாதிரி ஒரு தலைவர். அதை விட இன்னொரு சில எவ்வளோ கதை சொல்லுவார். அவருக்காக உழைச்ச ஒரு 3 பேர் அண்ணன் தம்பி எல்லாம் அவ்வளோ உழைச்சாங்களாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் முக்கியமானதுக்காக சொல்ல வரேன். சொல்கிறாங்க, அப்போது எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிடணுன்ட்டாங்க. சரி போய் சாப்பாட்டு போட்டாங்களா, சாப்பிட்றாரு. அவங்க அம்மா வந்து பரிமாறி இருக்கு. அந்த அம்மா தலைவர் சொல்லுவார், முகம் பூரா மஞ்சள் வச்சு இந்த குங்குமம் வச்சு மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க அந்த அம்மா. தலையில் பூவெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுருங்க. எங்கே உங்கள் அப்பா இல்லையான்னு கேட்டேன். வர்றாருன்னு அப்பான்னு கூப்பிட்டான் ஒருத்தன். அவர் எதிர்த்து வந்து உடல் முழுவதும் அழுகி போன குஷ்டத்தன்மை, குஷ்டம் அப்படியே எதிரில் உட்காந்துட்டு, நீ தான் என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டார். அப்படி அப்படி பேசிட்டு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. முடிக்கலாம், ஆனால் உனக்கு உழைச்சவன் உள்ள என்ன பட்டு தெரியுமா, அவன் உள்ள இப்படி பேசிட்டு போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு மாதிரியான வாசனை அதையும் பொறுத்து கொண்டு சாப்பிட்ருக்கேன் நான். அந்த பொறுப்பை வேணும்னா இது எதுக்கு சொல்ல வந்தாருன்னு கேட்டால், ஜெயிலில் இருந்தோம். ஜெயிலில் 3வது 4வது ரூம் அவர் இப்படி உட்காந்துருந்தாரு. நான் கீழே போய் தண்ணியில் இருந்து குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வெள்ளை வேட்டி கட்டிட்டு சாலையெல்லாம் சீட் பவுடர்லாம் போட்டுட்டு ஒரு பனியன் போட்டுட்டு ஒரு துண்டு போட்டு போனேன், சட்டை போட்டு மேலே கூப்பிட்டாரு. தர எங்கே போகிறேன்னு, இந்த சி கிளாஸில் நம்ம தோழர் இருக்காங்க பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஏன் அவன் சி கிளாஸில் 3 நாளாக குளிக்காமல் கட்டின வேட்டியோட அழுக்கோட படுத்து நிமிந்துன்னுக்கிறான். அவன் எதிர்க்க நீ வெள்ளை வேட்டி வெள்ளை பனியன் பவுடரில் போகிறான். போயா மேலே போயா, மேலே போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஒரு லுங்கி கட்டி கீழே வாங்கிட்டாங்க. அப்போதான் என் தொண்டை அப்படின்னு. இந்த தலைவர் யார் சார் சொல்லுங்க. இன்னொன்று சொல்கிறேன், என்னை பொறுத்த வரையில் அவர் என்னை வளர்த்த அப்பாவும் அவர் தான். நல்லா இருக்கா. ஆப்ரேஷன் நடக்குது சார் எனக்கு. நாளை காலையில் எனக்கு சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி படுத்துக்கிட்டு இருக்கேன். 10 மணி இருக்கும். தர கூடாது. தர அண்ணே தூங்குறியா? இல்லைன்னு பயப்படுறியா? யாருன்னு பயப்படுவான்? மறுநாள் காத்தால யாருக்கு போகணும், எவ்வளோ பயப்படணும். தெரியா நீ கோழை, நீ கோழையா எனக்கு தெரியாது. அதெல்லாம் கிடையாது. தர நான் ஒன்று செய்கிறேன், நான் வர்றேன், நான் உன்னோட ராத்திரி படுத்துக்கிறேன், காலையில் ஒன்று கேட்டுட்டேன். அது என் நெஞ்சில் சார் இன்னைக்கு வரலையும். அந்த தலைவரை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கண்ணில் தண்ணி கொட்டு சார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர். ஒரு மாதிரி ஒரு பாசமுள்ள தலைவரை பார்க்கவே முடியாது. எல்லாரையும் கேட்பார் சார். ஒரு சின்ன விஷயம்னா கூட கேட்பார் சார். என்னையா நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. அந்த டிரைவர் கேட்பார், நீ என்ன சொல்ற, எல்லாம் அப்படி சொல்றாங்களே, நீ என்ன சொல்ற, அரசியல் ஏற்ற குறைக்கலாம். அந்த செயல்முறையை கேட்பாரு, போறவரெல்லாம் கேட்பார். ஆனால் சில நேரங்கள் அப்படியே போயிருப்பார். நான் அவர் பொன்முத்துராமலிங்கம் 3 பேரும் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். பொன்முத்துராமலிங்கம் அப்போது ஃபுட் மினிஸ்டர்.
அங்கே போய் கவர்னர் ரூமில் உட்காந்தோம். சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுன்னாரு. சீஃப் செக்ரட்டரி வந்தார். அது ஏதோ ஃபுட்டில் கொஞ்சம் தகராறு. அது என்ன 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்களேன்னாரு. அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் தெம்பு பிடிச்சவன். பொன்முத்துராமலிங்க இதை பார்த்து இதெல்லாம் பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்ட்டான். பொன்முத்துராமலிங்க கோபம் வந்துடுச்சு. என்ன பாலிசி தெரியும்? நீ வெறும் எம்ஏயா? நான் எம்ஏக்கு மேலே பிஎல் படிச்சுவேன், எம்ஏ பிஎல் படிச்சுவேன். என்ன பாலிசி தெரியும்? அவன் என்னமோ சொல்லிட்டான் சீஃப் செக்ரட்டரி. அது வரையும் பென்சிலை இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தாரு. நான் உட்கார்ந்தேன். இப்படி சொன்ன உடனே தலைவர் சொன்னார், என்ன சொன்ன அப்படின்னாரு சீஃப் செக்ரட்டரி. என்ன சொன்ன? அந்த குரலே ஒரு மாதிரியா இருக்கும். நேரனே அப்படின்னு. இஸ் நாட் ஒன்லி மை மினிஸ்டர். இங்கிலீஷ் தான் சொன்னார். பொன்முத்துராமலிங்கம் இஸ் நாட் ஒன்லி மை மினிஸ்டர், இஸ் a commander of the party. பிவார் அப்படின்னு போட்டு அடிச்சார் பாரு பென்சில. தூள் தூள் ஆச்சு சாப்பிட்டு. வேற வாயா. நண்பர்களே, தன்னுடைய மந்திரியை கொஞ்சம் பேசிட்டான்றதுக்காக ஒரு சீஃப் செக்ரட்டரியை 12 மணி நேரத்துக்கெல்லாம் தூக்கி ஏற்றிட்டார். அந்த மாதிரி தலைவர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். கட்சிக்காரர்கள் விட்டு கொடுத்தார். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் இனியும் இந்த உலகத்தில் தோன்றுவாரான்னு தெரியாது. ஆனால் அவரோடு வாழ்ந்தோம், அவரோடு படிச்சிருக்கோம். எத்தனை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா, கதை கதை கதையா கதை கதையா. ராமச்சந்திரன் அவர் படுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நர்ஸை கூப்பிட்டாரு 3 தரம். அப்போ போய் நான் காதில் இருந்து கேட்க போயிட்டாப்புல. இது மறுபடியும் கூப்பிட்டாரு. ஏம்மா உன் பேர் காவேரியான்னாரு. ஏன் சார்? நான் தண்ணின்னு கேட்கற கொடுக்காம போயிட்டேன். அந்த மாதிரி அவருக்கெல்லாம் விட்டடிக்கிறது. அரசனாகி கேட்டாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து மதிப்பு என்னன்னா, அது சொன்னால் காஞ்சி காமாட்சி கோவம் வரும். நிஜாம கரெக்ட். அந்த மாதிரி ஒரு தலைவர்கள் வர முடியாது. அதனால அப்பேற்பட்ட ஒரு தலைவரோடு நம்ம வாழ்ந்தோம், இருந்தோம், அவரோடு விளையாடணும், பேசணும், கோபத்துக்கு ஆட்பட்டிருக்கோம், மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் ஆட்பட்டிருக்கோம். அந்த தலைவர் உடைய விழாவில் நாம் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றை வச்சுக்க, இனி நாமெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம். இது ஒன்று தான் சார் நாம் பெற்ற பலன், இது ஒன்று போதும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.